ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் வீட்டிலையே எப்படி வெண்ணெயும் நெய்யும் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு தினமும் வாங்குகிற பால்லேருந்து பால் ஆடைகளை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதை 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் கிடைக்கும். ஒரு மிக்ஸி பவுலில் நம்ம 5-6 ஐஸ் க்யூப்களை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பால் ஆடைகளை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த பால் ஆடைகளை அந்த மிக்சியில் போட்டு நல்லா வெண்ணெய் திரண்டு வர வரைக்கும் மிக்சியில் நல்லா ஓட்டிக்கணும். கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் அந்த வெண்ணெய் திரண்டு வர வரைக்கும் நம்ம மிக்சியை கொஞ்சம் விட்டு விட்டு நல்லா ஓட்டினோம்னா நமக்கு நல்லா வெண்ணெய் திரண்டு அழகாக வெண்ணெய் கிடைக்கும். அந்த வெண்ணெய்களை நல்லா இருக்க பிழிஞ்சு அந்த அழுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு தண்ணியில் நம்ம போட்டுக்கணும். தண்ணி இருக்க பவுலில் தான் போடணும், இல்லைன்னா அந்த வெண்ணெய் போய் பாத்திரத்தில் ஒட்டிக்கும். அப்புறம் அந்த வெண்ணெய்களை நாம் சுத்தமாக 2-3 தடவை தண்ணியில் அலசிக்கணும். அந்த பழைய பாலினுடைய கசடு போகிற வரைக்கும் வெண்ணெய்களை சுத்தமாக அலசிட்டோம்னா நம்ம நெய் காய்ச்சும் போது நெய் நல்லா மணமாக இருக்கும். நல்லா 2-3 தடவை தண்ணியில் நம்ம அந்த வெண்ணெய்களை அலசிக்கலாம். இப்போ நமக்கு பசுமாட்டிலேருந்து கிடைச்ச வெண்ணெய்ங்கிறதுனால வெண்ணெய் நல்லா மஞ்சளாக சுத்தமாக நமக்கு வாசனையாக கிடைக்கும். இந்த வெண்ணெய்களை நம்ம அப்படியேவும் பயன்படுத்தலாம். இல்லை நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெண்ணெய்களை அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு அந்த வெண்ணெய் நல்லா உருகி நெய்யாக மாறினதுக்கப்புறம், நெய்யாக மாறினது எப்படின்னா அந்த நம்ம போட்ட வெண்ணெயிலேருந்து நெய் ஸ்மெல் நல்லா கமகமன்னு இருக்கும். அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நாம் அந்த வெண்ணெயை நல்லா நம்ம உருக்கணும். பார்த்திங்கன்னா நமக்கு சுத்தமான ஹோம்மேட் நெய் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த நெய்யை நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நல்ல ஆரோக்கியமான குட் ஃபேட் ஃபுட் நமக்கு கிடைக்கும். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ்.